அதனுடைய 8வது வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு புதிய வாசலை உங்களுக்காக அவர் திறக்க போகிறார். ஆண்டவர் திறந்தால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்களுக்காகவே இந்த வருடத்துல புதிய வாசல் திறக்க போகிறது. எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் அதற்காக காத்திருந்தீர்கள்? எத்தனை நாட்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து இருந்தீர்கள்? இன்றைக்கு உங்களுக்காகவே ஆண்டவர் திறக்க போகிறார். எத்தனை நாள் எனக்கு இந்த கதவு திறக்குமா? இன்றைக்கு எனக்கு இந்த கதவு திறக்குமா? ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு திறப்பாரா? எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன நாட்கள் உண்டு. இந்த நாளிலும் கூட நீங்கள் இனி ஏமாறுவதில்லை, இனி சோர்ந்து போவதில்லை, இனி உங்களுக்காக கதவு அடைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்காகவே ஒரு புதிய வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கடந்து வரப்போகிறது. கவலைகளை மாற்றுகிற தெய்வம், கலக்கங்களை மாற்றுகிற தெய்வம் ஆண்டவர் உங்களுக்காக புதிய வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களுக்குரிய கதவை அடைத்து வைத்திருக்கலாம். யார் அடைத்தாலும் இன்றைக்கு கதவு உங்களுக்காக திறக்க போகிறது. அவர் திறந்தால் அது அற்புதமான கதவாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்காக அதிசயமான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து, உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த நினைத்த அநேக மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதமான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை மகிழ்ந்து களிகூற பண்ண போகிறார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க போகிறார். அதிசயமாய் கதவு உங்களுக்காக திறக்க போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய வருஷத்துல, புதிய மாதத்துல, புதிய நாள்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய வாசலை திறந்து கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அடைத்தவர் முன்பதாக நீர் திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய முகத்திலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷம் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.